பெருமானார் முழு உலகத்திற்கு ஆசிரியராக இருந்து பாடத்தை கற்பித்தார்கள். ஒருமுறை பெருமானாருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் வீட்டில் இருக்கிறார்கள், ஆயிஷா வீட்டில் இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள நுழைஞ்சார். உள்ள நுழைஞ்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட சத்தமா பேசிட்டு இருந்தாங்க, குரல்ல உசுத்தி. இதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, ஆயிஷா உனக்கு என்ன ஆயிடுச்சு, ரசூலுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சத்தம் போடுற என்று சொல்லி தன் மகளை அதட்டியவாறு கன்னத்தில் அறைவதற்கு கையை ஓங்கினார்கள். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்படி கையை ஓங்கும் பொழுது பக்கத்துல நின்றிருந்த கணவர், ஆயிஷாவுக்கு கணவர், அபூபக்கருக்கு மருமகனார். பரவாயில்ல, 2 தட்டு தட்டணும், அப்பதான் புத்தி வரும் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்களா? இந்த பேசுறேன்னா கேட்கிற நீங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்ம வாழ்க்கையில நடந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. நான் கொடுக்க முடியாது, அவங்க பாவா கொடுத்துட்டாருன்னு சொல்லி மனசுக்குள்ள குதிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையை ஓங்க வந்த கையை தடுத்தார். எனக்கும் உங்களுக்கும் 1000 பழக்கம் இருக்காது, இருந்தாலும் பரவாயில்லை, இந்த இடத்துல என் மனைவியின் மீது நீங்கள் கை வைப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. உங்கள் மகளாகிய ஆயிஷா தவறு செய்தவர்கள் தான், அதனால் அவரை அடிக்க வேண்டும் என்பது நோக்கம் இல்லை. அவர்களை திருப்புங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, நான் நல்ல விஷயங்களை புத்திமதியா சொல்லுங்க. நான் எடுத்தவொடனே வாயால பேச மாட்டேன், கையால தான் பேசுவேன்னு சொல்லி நீங்க உங்களுடைய பணமைய அறியாமை காலத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த ஆயிஷா திருந்த மாட்டார்கள். இன்னும் அவர்கள் திருந்தாமல் போவதற்கு வழிகள் காரணங்கள் உண்டாகும் அபூபக்கர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை கூட எப்படி பெரிதாக விரிசல் விடாமல் அதை இலகுவான முறையிலே சுலபமான முறையிலே பெருமானார் நகர்த்தி கொண்டு சென்றார்கள். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் பஞ்சாயத்துல பெரிய ஒரு புகாரா வந்திருக்கும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தர்மத்திலும் தன் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சிறந்த ஆசிரியராக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். ஒருமுறை அரிஸ்டாட்டில் உலகத்தில் உள்ள எல்லா சிறந்த ஆசிரியர்கள், அதுல ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆசிரியர், கிரேக் தத்துவம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞானி, அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய மாணவர்கள் எல்லாரையும் ஒரு ஆற்றங்கரின் பக்கம் அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்கின்ற பொழுது அந்த ஆற்றை கடந்து போக வேண்டும், ஆற்றுக்கு இடையே ஏதாவது சுழல்கள் வருகிறது என்பதாக ஆசிரியர் கேட்கும் பொழுது ஒரு மாணவர் என்ன செய்யறாரு, ஆசிரியர் போல காமிச்சு பார்க்கலாம், ஏதாவது சுழல் வந்தா போனா மாட்டிக்குமான்னு சொல்லி அது மாட்டுல தருவாயிலேயே ஒரு மாணவர் வேகமா குதிச்சு இருந்து அக்கறைக்கு போயிட்டார். அங்க போய் என்ன செஞ்சிட்டாரு, அங்க இருந்து ஆசிரியருக்கு குரல் விடுகிறார்,